வணக்கம். நான் வினோத். மணிவியூ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. லாஸ்ட் வீடியோவில் நம்ம கேண்டில் ஸ்டிக் அனாலிசிஸ், அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒரு சார்ட்டில் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை பற்றி பார்த்தோம். அதாவது கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகிற பேட்டர்ன்ஸை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரெண்டுமே பண்ணணும். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் இது ரொம்ப முக்கியமாக யார் அதிகம் பண்ணுறாங்க அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், அதிக நாள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுற ஃபண்ட் மேனேஜர்ஸ் அண்ட் வேல்யூ இன்வெஸ்டர்ஸ். வேல்யூ இன்வெஸ்டர்ஸ்னால் அவங்க வந்து லாங் டேர்ம் தான், அவங்க வேல்யூ இன்வெஸ்டர்ஸும் லாங் டேர்மில் தான் வருவாங்க. ஸோ அவங்களும் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஈவன் நம்மளும் வந்து லாங் டேர்முக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக், அதாவது ஒரு கம்பெனி, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது இன் பேப்பர்னால் நான் சொல்கிறது வந்து பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் தெரிஞ்சுப்போம். ஓகேவா? ஸோ ஒரு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸு முக்கியமாக 4 விஷயங்களில் டிபெண்ட் பண்ணியிருக்கும். நம்பர் 1, ப்ராஃபிட். அந்த கம்பெனி வந்து நல்ல ப்ராஃபிட்டில் ரன் ஆகுதா, போதுமான அளவு அவங்களால ரெவென்யூ ஜெனரேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பார்த்து தான் இருக்கும். நம்பர் 2, கேஷ் இன் ஹேண்ட். அதாவது அவங்கக்கிட்ட போதுமான அளவு மணி இருக்கா, அந்த மணியை வந்து அவங்க ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா, ஈவன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லையும், அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணியிருக்கும். அடுத்து நம்பர் 3, டெப்ட் ஹேண்டலிங். அவங்களால கடன் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்கக்கிட்ட இருக்கா, அப்படி கடன் வாங்கினா அதை போதுமான அளவு அவங்களால உடனே திரும்ப கொடுக்க முடியுதா அப்படிங்கிறது டிபெண்ட் பண்ணியிருக்கும். அடுத்த பாயிண்ட் நம்பர் 4, காம்பிட்டன்சி. எந்த ஒரு கம்பெனியுமே ஒரு செக்டாருக்கு கீழே தான் வரும். உதாரணத்துக்கு இப்போது டிசிஎஸ் அந்த ஸ்டாக் எடுத்திங்கன்னா அவங்க வந்து ஐடி செக்டாரில் இருப்பாங்க. எஸ்பிஐ, ஐசிஐசிஐ பேங்க், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டாரில் இருப்பாங்க. ஸோ அந்த செக்டாரில் இருக்கக்கூடிய மற்ற கம்பெனிஸோட இவங்களால கம்பீட் பண்ண முடியுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இந்த 4 விஷயங்களையும் நம்ம பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஓகே, ஒரு நல்ல கம்பெனின்னு சொன்ன உடனே இந்த 4 விஷயமும் நமக்கு ஞாபகம் வரும். பட் இந்த 4 விஷயங்களையும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது பேலன்ஸ் ஷீட்டில் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சின்ன சின்ன ஃபேக்டர்ஸை வச்சு பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படிங்கிறது அந்த கம்பெனி எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணியிருக்கும். எப்போவுமே டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோங்கிறது கடனை தான் மென்ஷன் பண்ணும். அது எப்போவுமே லெஸ் தென் 1 இருக்கணும். ஸோ இந்த டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ லெஸ் தென் 1, இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நாம் வாங்க போகிற பங்கு, அதாவது நம்ம வாங்க போகிற கம்பெனி ஏற்கனவே நிறைய கடன் வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களோட ப்ராஃபிட்டில் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து லோனுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவோ இல்லை ரீபேமெண்ட்டாகவோ போகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. ஓகேவா? அடுத்து பாயிண்ட் நம்பர் 2, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அதாவது ஈக்விட்டினா நம்ம ஷேருக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை அவங்க எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, அதிலிருந்து அவங்களால போதுமான அளவு ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ROE அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ROE பார்த்தீங்க அப்படின்னா 15%க்கு மேலே 15லிருந்து 20% வரைக்கும் இருக்கணும். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் நம்பர் 3, ரிட்டர்ன் ஆன் அசட். ரிட்டர்ன் ஆன் அசட் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அசட்ஸை யூஸ் பண்ணி அவங்களால எவ்வளவு ரெவென்யூ ஜெனரேட் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் ROA. ஸோ ROAங்கிறது ஒரு கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அதோட வேல்யூ 5%க்கு மேலே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன 2 விஷயம், 3 விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதுக்கு அடுத்து ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ. ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எவ்வளோ அவங்களோட ப்ராடக்ட் சேல் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 2க்கு கீழே தான் இருக்கணும்.
அதுக்கடுத்து பிஇ ரேஷியோ. பிஇ ரேஷியோ இது ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஈவன் நம்ம 5 பாயிண்ட் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ரொம்ப முக்கியம். அதே அளவுக்கு முக்கியம் இந்த பி/இ ரேஷியோ. இந்த பி/இ ரேஷியோங்கிறது எப்போவுமே ஒரு கம்பெனிக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த இண்டஸ்ட்ரி, இப்போ டிசிஎஸை நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா ஐடி இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு பி/இ ரேஷியோ இருக்கும். ஸோ அந்த பி/இ ரேஷியோ ஒரு கம்பெனி அந்த இண்டஸ்ட்ரி, அதாவது மற்ற எல்லாத்தையும் சேர்த்ததை விட எல்லாத்தோட பி/இ ரேஷியோவை விட அதிகமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 2 விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 1க்கு கீழே இருக்கணும். அடுத்து பி/இ ரேஷியோ அந்த இண்டஸ்ட்ரி பி/இ ரேஷியோவை விட அதிகமாக இருக்கணும். பி/இ ரேஷியோங்கிறது ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ, அதாவது ப்ரைஸ் பர் ஷேர் டிவைடட் பை ஏர்னிங் பர் ஷேர், அதுதான் பி/இ ரேஷியோ. அதுக்கடுத்து டிவிடெண்ட் ஈல்டு. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வர பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்லேருந்து சர்டைன் பர்சன்டேஜை அவங்களோட இன்வெஸ்டருக்கு டிவிடெண்ட்டாக கொடுப்பாங்க. இது ரொம்ப கம்மியான வேல்யூ தான். பட் இருந்தாலும் டிவிடெண்ட் ஈல்டும் ஒரு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களால அதிக ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணுற பட்சத்தில் மட்டும்தான் டிவிடெண்ட்டே கொடுப்பாங்க. ஸோ அப்படி டிவிடெண்ட் ஈல்டு வந்து 1க்கு மேலே இருந்துச்சுன்னா, மோர் தென் 1 இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து எபிட்டா. இந்த எபிட்டாங்கிற டேர்ம் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். இந்த எபிட்டா அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, அதாவது ஏர்னிங்ஸ் தான். அதாவது டேக்ஸு, மற்ற அசஸ்மெண்ட்டு, அவங்க வந்து கடன் வாங்கியிருந்தால் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுவாங்க. இதெல்லாம் பே பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஏர்னிங்ஸ் எவ்வளோவா இருக்குது அப்படிங்கிறத கோட் பண்ணுறது தான் எபிட்டா. ஸோ இந்த எபிட்டா வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ரேஞ்சில் இருக்கணும், இன்க்ரீஸ் ஆகிட்டு போகணும். அதுக்கடுத்து பி/பி ரேஷியோ. பி/பி அப்படிங்கிறது என்னென்னா மார்க்கெட் வேல்யூ டிவைடட் பை புக் வேல்யூ. ஸோ அதாவது ஒரு ஷேருக்கு மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று இருக்கும், புக் வேல்யூன்னு இருக்கும். ஸோ இந்த புக் வேல்யூ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரேஷியோ 1லிருந்து 3 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கதா அர்த்தம். ஓகே, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் கம்பெனியோட ஸ்டாக் மார்க்கெட் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இன்னும் 2 முக்கியமான ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த 2 முக்கியமான ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா ஹை டு லோ ரேஷியோ. அதாவது இந்த ஹை டு லோன்னு மென்ஷன் பண்ணுறது 52 வீக்ஸ். ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ 52 வீக்ஸோட ஹை வேல்யூ டிவைடட் பை 52 வீக்ஸோட லோ வேல்யூ, அதாவது ப்ரைஸ். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் வரும். இந்த நம்பர் 1.5லிருந்து 2 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி அந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1.5க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது அண்டர் வேல்யூடு ஸ்டாக், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நாம் தவிர்க்கணும். அதே நேரத்தில் இந்த ஹை டு லோ ரேஷியோ 2 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஓவர் வேல்யூடு ஸ்டாக், அப்போவும் அந்த ஸ்டாக்கில் நாம் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கணும். அதுக்கு அடுத்து லாஸ்ட் ஃபேக்டர் ஹை டு லோ ஆவரேஜ். 52 வீக்ஸில் ஒரு ஹை வேல்யூ இருக்கும், 52 வீக்ஸில் ஒரு லோ வேல்யூ இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் எடுத்தீங்க அப்படின்னா அது மார்க்கெட் ப்ரைஸுக்கு பக்கத்தில் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 52 வீக்கோட ஹை வந்து 50 ருபீஸ் இருக்குது, 52 வீக்கோட லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ருபீஸ் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ ஆவரேஜ் கிடைக்கும்? ஆவரேஜ் வந்து 30 ருபீஸில் கிடைக்கும். இப்போ ஸ்டாக் வந்து 49 ருபீஸில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தவிர்க்கணும். ஏன்னா நமக்கு கிடைச்ச ஆவரேஜ் வந்து 30. ஸோ 30 பக்கத்துலேயே ஒரு +or-5 இருந்துச்சு அப்படின்னா நாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த விஷயங்களை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1, ஈக்விட்டி டு டெப்ட் ரேஷியோ. அதுக்கு அடுத்து பி/இ ரேஷியோ. பி/இ ரேஷியோங்கிறது இண்டஸ்ட்ரி பி/இ ரேஷியோவை விட அதிகமாக இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு 1 விட அதிகமாக இருக்கணும். அதுக்கடுத்து எபிட்டா வேல்யூ இன்க்ரீஸிங் ரேஞ்சில் இருக்கணும். அடுத்து இந்த 2 ஹை டு லோ ரேஷியோ அண்ட் ஹை டு லோ ஆவரேஜ். ஸோ இந்த 5 விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே உங்களோட ஸ்டாக்கை அனலைசிஸ் பண்ணலாம். ரைட்.
ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4000 ஸ்டாக்ஸ் இருக்குது. என்எஸ்சிலையும் அப்ராக்சிமேட்டாக அதே நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ இவ்வளவு ஸ்டாக்கையும் நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது, இவ்வளவையும் நம்ம எப்படி அனாலிசிஸ் பண்ண முடியும்? ஒவ்வொரு ஸ்டாக்காக ஓப்பன் பண்ணி இவ்வளோ பேலன்ஸ் ஷீட்லாம் பார்க்கலாமான்னா கஷ்டம், முடியாது. அதுக்கு பதில் நம்ம வந்து ஸ்க்ரீனர் ஆப் யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரீனிங்காக சில வெப்சைட்ஸ், சில மொபைல் ஆப்ஸ்லாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஸ்டாக்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது, அண்ட் இப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்ட டெர்மினாலஜிஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி எப்படி ஸ்டாக், அதாவது P/E ரேஷியோ ஆகட்டும், டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ஆகட்டும், டிவிடெண்ட் ஈல்ட் ஆகட்டும், இதெல்லாம் எப்படி நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கலாம் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் க்ளோஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.